வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. கொதிநிலைக்குரிய ஹோர்மூஸ் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது யார்? இந்த வினாவை மையப்படுத்தி நேற்றைய மிக்ஸ் அண்ட் மச்சின் ஆரம்பத்தில் வேடிக்கைக்காக கரகாட்டக்காரன் படத்தில் வரும் சொப்பன சுந்தரி மற்றும் அவரது கார் குறித்த கவுண்டமணி செந்தில் நகைச்சுவையை குறிப்பிட்ட பின்னரான மணித்துளிகளில் ஹோர்மூஸ் விடயம் உள்ளது உள்ளபடியே இவ்வாறான ஒரு கட்டுப்பாட்டு போரின் பின்னால் இறுகி கிடக்கிறது. அந்த வகையில் இதுவரை ஈரான் தனித்து உரிமை கோரிய இந்த நீரிணையில் மீண்டும் அந்த நாடு மீதான 2.0 கடல் முற்றுகை இன்று அமெரிக்காவால் உள்ளூர் நேரப்படி மாலை 4 மணிக்கு மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அண்மைய நாட்களில் ஹோர்மூஸ் வழியால் சென்ற கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய சில தாக்குதல்களை தொடர்ந்து இதே நீர்வழியால் ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களும் ஈரானிலிருந்து வெளியேறும் கப்பல்களும் அமெரிக்க கடற்படையால் தடுக்கப்படும் நடைமுறை மீண்டும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிய கதையாக இன்று அமெரிக்காவின் உள்ளூர் நேரப்படி மாலை 4 மணிக்கு வருகிறது. இந்த முற்றுகை எப்படி நடைமுறையில் இருக்கும் என்பது ஏற்கனவே தெரிந்த கதைதான். ஈரானும் அமெரிக்காவும் தமக்கிடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு MOUவை, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திடுவதற்கு முன்னர் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் கடந்த மாதம் 18ஆம் தேதி வரை இந்த கடல் முற்றுகை இருந்தது. இப்போது இந்த தடை அமெரிக்காவால் நீக்கப்பட்டு 1 மாதம் கூட ஆகவில்லை. அது மீண்டும் வேதாளமாக முருங்கை மரத்தில் ஏறி முற்றுகை தடையாக வந்துவிட்டது. இந்த முற்றுகையுடன் கூடவே இந்த வழியால் செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்கா 20% கட்டணம் வசூலிக்கும் என்ற செய்தி ட்ரம்பின் வாயால் வந்தாலும் இந்த நடைமுறை எப்படி செயற்படுத்தப்படும், இந்த கட்டணம் எந்தெந்த நாடுகளுக்கு பொருந்தும் என்ற விடயம் ட்ரம்பால் தெளிவுபடுத்தப்படவில்லை. ஏனெனில் ட்ரம்புக்கும் ஹோர்மூஸில் சுங்க கட்டணத்தை விதிக்கும் நடைமுறை என்பது புலிவாலை பிடித்த கதையாகத்தான் இருக்கும். ஹோர்மூஸில் இனிமேல் அமெரிக்கா கட்டணத்தை வசூலிக்கும் என ட்ரம்ப் குறிப்பிட்ட விடயம் உலகம் முழுவதும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை ஆதரித்துக் கொள்வதாக இதுவரை கூறிய அமெரிக்க கொள்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது. இந்த பின்னணியில் தான் ஹோர்மூஸ் நீரிணையின் கார்டியனாக, அதாவது பாதுகாவலராக இனிமேல் அமெரிக்கா தான் இருக்கும் என குறிப்பிட்ட ட்ரம்ப் அதற்காக பணத்தை பெறுவோம் என்றும் கூறிக்கொண்டார். ஆனால் இதுவரை எந்த ஒரு கப்பலும் கட்டணம் செலுத்தாமல் நீரிணையை கடந்து செல்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் கடந்த காலத்தில் திருப்ப கூறிய நிலையில் இந்த திருப்பம் வந்தது. அந்த வகையில் ஹோர்மூஸால் பயணிக்கும் கப்பல்கள் காவும் சரக்குகளின் மதிப்பில் 20% கட்டணம் வசூலிக்கப்படும் என ட்ரம்ப் கூறிக்கொள்கிறார். ஹோர்மூஸை பொறுத்தவரை அது ஒரு அனைத்துலக நீர்வழி. இங்கு சகல கப்பல்களுக்கும் தடையற்ற பயண உரிமை உண்டென்பது ஐநா சாசனத்தின் வழியான ஒரு உரித்து. இந்த உரித்தை மீறி ஈரான் கப்பத்தை வசூலித்தாலும் பிழைதான். அதேபோல அமெரிக்கா அதனை வேறொரு வழியில் அறவிட்டாலும் அதுவும் பெரும் தவறுதான். ஒருவேளை அமெரிக்க வரியை சீனா போன்ற நாடுகள் எதிர்த்தால் அது இன்னொரு பெரும் சிக்கலாக மாறக்கூடும். ட்ரம்பை பொறுத்தவரை அவர் கூறிய விடயம் படித்தவனே பாட்டை பழித்தான், எழுதியவனே ஏட்டை கிழித்தான் நிலைதான். இப்போது ட்ரம்பே இதனை கூறிவிட்டதால் ஈரானே அதனை கேலி செய்கிறது. ஈரான் தான் ஹோர்மூஸில் கட்டணங்களை வசூலிக்க முடியும் என குறிப்பிட்ட ஈரானிய ஆட்சி தலைமை ட்ரம்ப் கூறும் 20% கட்டணம் என்பது ஈரானை விட அதிகமான ஒரு தொகை. இது பகற்கொள்ளை என்கின்றது. உலகளாவிய ரீதியில் ட்ரம்பின் அறிவிப்புக்கு எதிர்ப்புகள் வந்துள்ளன. இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் எனப்படும் சர்வதேச கடல்சார் அமைப்பும் சர்வதேச சட்டத்துக்கு இணங்க ஹோர்மூஸின் நீர்வழி எந்த ஒரு கட்டணங்கள் அற்ற நீர்வழியாக இருக்க வேண்டும் என குறிப்பிடுகிறது. ஆனால் இவ்வாறு எதிர்வினைகள் வந்தாலும் ட்ரம்பின் அறிவிப்புக்கு பின்னர் உலக சந்தையில் என்னவோ எண்ணெய் விலைகள் கடுமையாக ஏறத்தான் செய்தன. இன்று மீண்டும் ஈரான் மீதான கடல் முற்றுகை வரவுள்ள நிலையில் நேற்றிரவு ஈரானுக்கு எதிரான 5 மணி நேர தாக்குதலை அமெரிக்கா மூர்க்கமாக நடத்தியது. ஹோர்மூஸில் கப்பல்களை தாக்கும் ஈரானிய படைய வலுவை மேலும் குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா வழமை போலவே பல்லவி பாடியது. எனினும் புஷேர், சபஹார், ஜஸ்க், கொரனக், அபு மூசா மற்றும் பந்தர் அஸ்பாஸ் உட்பட
ஈரான் முழுவதும் உள்ள இராணுவ இலக்குகளை தாம் தாக்கியதாக அமெரிக்க படைத்தரப்பு அறிக்கையிட்டுள்ளது. இன்று அதிகாலை பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் வளைகுடா, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்பரப்பில் KC-135R, KC-46A எனப்படும் ரவிட்டர்ஸ், அதாவது எரிபொருள் நிரப்பும் விமானங்கள், E-3B சென்ட்ரி விமானங்கள் மற்றும் பொசைடன் P-8 வான்கலங்கள் உட்பட்ட ஏராளமான அமெரிக்க இராணுவ விமானங்களின் பறப்பை காண முடிந்தது. இதில் E-3B விமானங்கள் வானில் பறந்தபடியே 1,20,000 சதுர மைல் வரையிலான போர்க்கள பரப்பை கண்காணிக்கக்கூடிய விமானங்கள். இந்த விமானங்களால் தரையிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள், பெரிய ட்ரோன்கள், தரையில் உள்ள போர்த்தாங்கிகள் மற்றும் இராணுவ தளவாடங்கள் என ஒரே நேரத்தில் சுமார் 600 இலக்குகளை கண்காணிக்க முடியும் என்பதால் E-3B விமானங்களும் பங்கெடுத்த இந்த தாக்குதல் ஒரு பெரும் தாக்குதலாக ஈரான் மீது நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலின் பின்னர் என்ன நடக்கும்? ஈரானும் தனது பதிலடி தாக்குதல்களை உடனடியாகவே பஹ்ரைனை நோக்கி பல கட்டங்களாக தொடுத்தது. இந்த தாக்குதலில் ஜுபைர் தளத்தில் உள்ள பல ஆயுத களஞ்சியங்களும், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மையம் மற்றும் அமெரிக்க துருப்புகள் தங்கியிருந்த ஒரு கட்டிடம் அளிக்கப்பட்டதாக ஈரான் கூறியது. இதேபோல ஹோர்முஸ் நீரிணையால் பயணித்த 2 சூப்பர் டேங்கர்கள் எனப்படும் பாரிய எண்ணெய் தாங்கி கப்பல்களை தாக்கிய ஈரான் அவற்றை முடக்கியது. இந்த 2 கப்பல்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்தவை என்பதால் இப்போது ஈரான் மீது ஐக்கிய அரபு அமீரகமும் தொழில்நுட்ப ரீதியில் போர் பிரகடனத்தை செய்ய துடிக்கின்றது. இந்த தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி கொல்லப்பட்டு 8 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலை அடுத்து ஈரானுக்கு எதிராக தாமும் பதிலடி கொடுக்க போவதாக எமிரேட்ஸ் எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ஈரானிய கப்பல் பராமரிப்பு நிலையம் மற்றும் அதன் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மீது தனது ட்ரோன் தாக்குதல் குறித்த காணொளியை அமெரிக்கா தற்போது பகிரங்கப்படுத்தியுள்ளது. பந்தர் அப்பாஸ் கடற்படை தளத்தில் 3 கார்சைர் ட்ரோன்கள் தாக்கிய காணொளி தெரிகிறது. இவை மத்திய கிழக்கு நிலவரங்கள். அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை கொண்டால், இன்று மேற்கு ஐரோப்பாவின் மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பு மீண்டும் ஒரு முறை பிரான்சின் தேசிய நாளான ஜூலை 14 அதாவது பெஸ்டில் தினத்தில் பிரெஞ்சு புரட்சியின் முதல் நாளில் தலைநகர் பாரிஸின் சாம்செலிசே வீதியில் இடம்பெற்றது. இந்த இராணுவ அணிவகுப்பை பார்வையிட சாம்செலிசேக்குள் நுழையும் பொதுமக்களுக்கு QR கோட் எனப்படும் விரைவு பதிலளிப்பு அனுமதி தேவை என்ற விதி நேற்றிரவு அதிரடியாக கொண்டு வரப்பட்ட நிலையில் அரச தலைவர் பதவியில் இமானுவேல் மேக்ரோன் இந்த முறை இறுதியாக இந்த அணிவகுப்புக்கு தலைமை தாங்குகிறார். அடுத்த வருடம் பிரான்சில் இந்த நாள் நடப்பதற்கு முன்னவே அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற்று அதில் வெற்றி பெறும் நபரே இந்த நிகழ்வை தலைமை தாங்குவார் என்பதால் இதுதான் மேக்ரோனுக்கு இறுதியான 14 ஜூலை நாள். இன்றைய நிகழ்வு உக்ரைன் மற்றும் பிரான்சின் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு மதிப்பளிக்கும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக நடத்தப்பட்டது. இதனால் பிரித்தானிய பிரதமர் ஸ்டர் கேர் ஸ்டாமர், உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ், போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க், டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெடிக்சன் உட்பட்ட 24 ஐரோப்பிய தலைவர்கள் சாம்செலிசேயில் கூடியிருந்தனர். உக்ரைன் கூட்டணியின் 37 நாடுகளின் உச்சிமாநாடு நேற்று பாரிஸில் நடைபெற்ற நிலையில் 25 உக்ரைனிய படையினரையும் இணைத்து இந்த அணிவகுப்பு இடம்பெற்றது. பட்ரோய்து பிரான்சின் அல்ஃபா ஜெட் விமானங்களின் கண்கவர் வான் அணிவகுப்புடன் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின. இந்த அணிவகுப்பில் பிரான்சில் பயிற்சி பெற்ற உக்ரைனிய துணை விமானிகளுடன் 2 பிரெஞ்சு மிராஜ் தூமில் விமானங்கள் அணிவகுத்து சென்றன. 10 ஐரோப்பிய நாடுகளின் விமானங்களும் இதில் பங்கேற்றதால் இந்த முறை பிரான்சின் 14 ஜூலை வான் சாகசங்கள் பிரமாண்டமாக இருந்தன. இன்றைய அணிவகுப்பில் 6700 துருப்புக்களும் 98 வான்கலங்களும் 31 உலங்கு வானூர்திகளும் 315 வாகனங்களும் அணிவகுத்து சென்றன. இதற்கு முன்னர் இவ்வளவு ஆளணி தளவாடங்கள் சாம்செலிசே வீதியில் அணிவகுத்து சென்றதில்லை என வியக்கும் அளவுக்கு இன்றைய நிகழ்வு நடந்தது. இந்த அணிவகுப்பு ஐரோப்பாவின் கிழக்கு எல்லையில் குறிப்பாக எஸ்டோனியா மற்றும் ருமேனியாவில் பாதுகாப்பு பணியில் உள்ள பிரெஞ்சு இராணுவ படையினரையும் தனது 400வது ஆண்டு விழாவை கொண்டாடும் பிரெஞ்சு கடற்படையையும் கௌரவிக்கும் வகையில் நடந்தது. இந்த நிகழ்வுகள் நிச்சயமாக ரஷ்யாவுக்கு ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும் நிகழ்வு என்பதையும் அவதானிக்க முடிந்தது. ஏனென்றால் இன்றைய அணிவகுப்பில் பிரான்ஸ் தனது இராணுவ வலிமையை காட்டும் பல கருவிகளை களமிறக்கியதை வெளிப்படையாகவே காணக்கூடியதாக இருந்தது. பிரான்ஸ் தனியே மட்டுமல்ல, இன்றைய இந்த அணிவகுப்பில் ஐரோப்பிய கூட்டாளிகளின் இராணுவ தளவாடங்களையும் தனது அணிவகுப்பில் இணைத்து கொண்டமை இன்னொரு முக்கியமான விடயம். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ்,
Indian Restaurant Village Hotel Yathna, Northern Point.